Chennai Silks. வாக்குப்பதிவை 2 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். முன்னதாக காலையில் நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை அவர் பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில் வாக்குப்பதிவை 2 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியிருந்த நிலையில் மாலை 6 மணி வரை வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கும் நிலையில் 2 மணி நேரம் மேலும் நீட்டிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானம், வாக்குப்பதிவை 2 மணி நேரத்திற்கு நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். எதற்காக, வேறு என்னென்ன கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த கடிதத்தில்? வேதவழி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல தமிழகத்தினுடைய சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து சொந்த ஊருக்கு வாக்களிக்க செல்ல பொதுமக்கள் செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும், மாநில அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து கழகங்கள் சார்பாக முறையாக இந்த பேருந்துகள் இயக்கப்படாததன் காரணமாக பொதுமக்கள் பெரிய அளவில் வாக்கு செலுத்த முடியாத அளவிற்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும், ஜனநாயகத்தினுடைய ஒவ்வொரு அடிப்படை உரிமையும் காக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழல் தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும், எனவே தேர்தல் ஆணையம் உடனடியாக இதில் தலையிட்டு பேருந்துகளை ஏற்பாடு செய்யவும் பொதுமக்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வாக்குச்சாவடிகள்ல பொதுமக்கள் இன்று காலை முதலே வாக்கு செலுத்துவதற்காக ஆர்வமாக வந்திருந்தாலும் கூட வாக்கு செலுத்தக்கூடிய பணி என்பது மிகவும் பொறுமையாக நடைபெற்று வருவதாகவும், இதன் காரணமாக பொதுமக்கள் வாக்கு செலுத்துவதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும், எனவே அந்த பணிகளையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 2 காரணங்களை குறிப்பிட்டு தமிழகத்தில் வாக்குப்பதிவை இரவு 8 மணி வரை நீட்டிக்க வேண்டும் என்றும், தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பணிகளை எளிமையாக செய்ய முடியும் என்பதால இரவு 8 மணி வரை இந்த வாக்கு செலுத்துவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். பொதுமக்களுக்கு போக்குவரத்து உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போன்று வாக்குச்சாவடி மையங்கள்ல மிக மெதுவாக நடைபெற்றிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். சரி, தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கும் நிலையில ஏதேனும் பதில் தெரிய வந்திருக்கிறதா? 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அர்ச்சனா பட்நாயக் தலைமை செயலகத்தில் செய்தியாளர் சந்திப்பார். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அவர் தரப்பிலிருந்து செய்தியாளர் சந்திப்பின் போது இது குறித்தான பதில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி சந்தானகுமார். வாக்குப்பதிவை 2 மணி நேரம், அதாவது 6 மணியோட வாக்குப்பதிவு நிறைவடைய இருந்த நிலையில் மேலும் 2 மணி நேரம் 8 மணி வரை நீட்டிப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி தேர்தல் ஆணையத்திற்கு தவேக தலைவர் விஜய் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். வாக்களிக்க சொந்த ஊர் சென்ற ஆயிரக்கணக்கான மக்கள் பேருந்துகள் இல்லாமல் தவித்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டம் அதிகரிப்பால் வாக்குப்பதிவு தாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.